நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அது செல்லூர் ஈஸ்வர அவரு நீக்கப்படல, அதனாலதான் கீழே படுத்துட்டாரோ, நின்னுட்டே இருந்தனால. அது இருக்கட்டும். இல்ல ரியல் முனுசாமி என்கின்ற ஆனந்த் கால்ல ஏன் விழுந்தாங்க நிறைய பேர்? எடப்பாடி பண்ணதை பாரு, அவர் ரியல் துரைந்தர் எடப்பாடி. இல்ல முனுசாமி என்கின்ற ஆனந்த் கால்ல ஏன் விழுந்தாங்க? ஆனந்த கால்ல வந்து மத்தவங்க உழறதுக்கும் சின்னம்மா கால்ல போய் உங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி உழறதுக்கும் வித்தியாசம் இல்ல. அம்மா வழியில வந்தாருன்ற அம்மா வழியில வந்தவர் ஏன் சின்னம்மா கால்ல போய் வந்தாரு? ஏங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாருங்க. அதுதான்ப்பா, அம்மா வழியில வந்தவரு அம்மா வீட்டுல வேலை செஞ்சவங்க கால்ல போய் ஏன் வந்தாரு? நீங்க அவர் டைரக்டா விழுந்தா கூட பரவாயில்ல, ஏன் குழந்தை மாதிரி தவழ்ந்து போய் விழுந்தா போல? எனக்கு அதுதான் ரொம்ப எதுவும் தவழ்ந்துட்டே போற மூட்டு எல்லாம் எதுவும் வர்றது இல்லையா இந்த வயசுல? இல்ல ப்ரோ, எனக்கு கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் கிட்ட தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பஸ் தூக்கின்னு அது பஸ் தூக்கின்னு போச்சு. 12,000 கிலோமீட்டர் பண்ணி ஈஸ்வர, அது அந்த பச்சை கலர் பஸ் தானே தூக்கின்னு போச்சு. ஈஸ்வர கேட்கணும்னு அலெக்ஸ் ஒரு நிமிஷம்டா. ஈஸ்வர அந்த பஸ் சர்வீஸ் விட்டீங்களாடா? ஸ்கேன் என்ஜின் தானே அது, தூக்கி உடைச்சே போட்டாச்சு கம்மன் இரு ப்ரோ. சர்வீஸ் விட்டா இல்லடா, அது ஹேங்கிங் கிரான்க்ஷாஃப்ட். அது செம்ம இன்ஜின் அது. ஆனா ஈஸ்வர ஈஸ்வர நீ சொல்ற மாரல் படி அதிக பிரஸ் மீட் கொடுத்தது, அதிக ஏரியா பிரச்சாரம் போனது சீமான் தான். அப்பா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இது வரைக்கும் பிரஸ் மீட் டெபாசிட்டே வாங்கல, ஒரு சீட்டுக்கு போயிட்டு. இல்ல சீமான் 234 தொகுதி போனாரு. எடப்பாடி ரெண்டு டைம் போனாரு பிரச்சாரம். ஆனா கம்மியா போனது நாங்க தான். 40 நாள் தானே வாங்கிருக்கேன். நாங்க கம்மியா தான் போனோம். இல்ல 2 வாட்டி போலன்னா 20 வாங்கிருப்பீங்களோ? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு தடவைக்கும் 15 வாங்கிருந்தீங்கன்னா கூட 30% வாங்கிருக்கலாம். 22 21 எவ்வளவு? எனக்கு ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்றா. எப்ப கட்சி கலகி போறீங்க மட்டும் சொல்றாடி. கல்லறை போய் சேர்றது யாருக்கு? உங்க கட்சியா? உங்க கட்சி கல்லறையா? உன்ன சொன்னா இல்ல யாரும் சொன்னா புரியல. இல்லடா, ஏடிஎம்கே கல்லறை தானே சொல்ற? கல்லறைய பத்தி நீ பேசலாமா? சசிகலா போய் கலர்ல சாமி கல்லறையா? ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தின கல்லறையா? என்ன ப்ரோ, ஏதாவது ஒரு கல்லறை. எல்லாரும் ஒரே கல்லறைக்கு தான் போறாங்க. ஆனா கட்சி மொத்தமா கல்லுக்கு மண்ணு மொத்தமா மிஞ்சாம இடிச்சு தரமட்டமாக்குறீங்களே ப்ரோ, அநியாயம் பண்றீங்களே. எடப்பாடி இன்னும் ஆளுமை கொஞ்சம் இல்ல போல் இருக்கு. வேற யாருன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம். சொன்னாலும் மக்கள் சில 1000 சொன்னாலும் இங்க தளபதி இடத்துல இல்ல நீங்க அந்த மாதிரி அவரை போட்டு ஒரு நிமிஷம் மீடியா வெளிச்சம் இல்லைனாலும் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அவர். வேட்பாளரை நம்ம கட்சியில ஓபிஎஸ் என்ன சொல்லுவீங்க? 20,000 ஓட்டு ஜெயிச்சவங்க வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. நீ அப்படியே இரு விக்னேஸ்வரர். நம்ம கட்சியில ஓபிஎஸ் இருந்தா ஓகே உனக்கு சேர்த்துக்கலாம்டா. இல்லடா, யார் வந்தாலும் இது இல்ல ஒரே நிமிஷம் யார் வந்தாலும் நாளைக்கு எடப்பாடியே வந்தா கூட சேர்த்துக்கதாங்க போறோம். திமுக கூட கூட்டணி போயிட்டு
எடப்பாடியார் மறுப்பு தெரிவிச்சிட்டார். உதயநிதி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கூட கூட்டணி சில அற்ப பதறுகளை செய்த சதி வேலைகள். இல்ல உதயநிதிலாம் ஒண்ணும் தெரிவிக்கல. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப எஸ்பி வேலுமணி வந்து சேர்ந்தாருல, அவரை கட்டி பிடிச்சி உள்ள சேர்த்தீங்கல்ல, அந்த எஸ்பி வேலுமணி பிரஸ் மீட்ல போன வாரம் சொன்னாரே ப்ரோ, திமுக அதிமுக கூட்டணி வைக்க பார்த்தாங்க, எடப்பாடி வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அதே திருமாவளவன் வந்து முதலமைச்சர் சொன்னோட எடப்பாடி வந்து அவர் ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட சாதி சேர்ந்தவன் சொல்லிட்டு சாதி வெறி பிடிச்ச சொன்னாரு. அதுக்கு கட்டி பிடிச்சிங்களே, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. சண்முகம் சொன்னார். எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் பிரஸ் மீட்ட விட்டுருங்க. அதுக்கு அடுத்த உங்க கட்சியில இருந்து போனவங்க எல்லாரும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. எஸ்பி வேலுமணி குறிப்பா சொன்னாங்க. அப்ப சரி உங்க வழிக்கு வரேன். அப்ப நாளைக்கு சிவி சண்முகம் உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டா அப்ப அவர் சொன்னது உண்மை ஒத்துப்பீங்களா? இப்ப வரைக்கும் வரல. மன்னிப்பு கடிதம் நாங்க ஆதரவு கொடுத்த தவறு பொது அதெல்லாம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து சரி ஏதோ ஒரு கடிதம் ஒரு மன்னிக்கிறதுக்கு எடப்பாடி ஏத்துனாங்களா? தயவு செஞ்சு சபா இது பண்ணன்னு வச்சுக்கோங்க. உங்க ஆட்சி திமுக காரன்டா டேய். எப்படி புரியல எப்படி ப்ரோ? நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்தான்னு வச்சுங்க. யார் கொண்டு வருவா? ஓட்டான் யார் ப்ரோ கொண்டு வருவா? ஐயோ எங்க ஓடுற? எடப்பாடி மாதிரியே ஓடுற புத்தி இருக்குது. இல்ல பதில் இல்ல அவர் பதில் சொல்லிட்டாரு. யாருப்பா கொண்டு வருவாங்க? போயிட்டாரு ஹரி ப்ரோ. பாண்டிச்சேரி போய் பாத்துட்டு வரும்போது பிரஸ் மீட்ல கூட சொன்னாரு இல்ல எடப்பாடி, நாங்க ஆட்சி அமைக்க போறோம், சிஎம் ஆக போறோம் அப்படின்ட்டு. எடப்பாடி மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து வரும்போது பிரஸ் மீட்ல சொன்னாரு. அன்பழகன் பாண்டிச்சேரியோட பொதுச் செயலாளர் அன்பழகன் சொன்னாரு. நேத்து கூட ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்றான். அற்ப பதர்கள்ட்டான் டக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப பண்றது. கிட்டத்தட்ட அந்த கட்சியை 1% கிட்டத்தட்ட நாம் தமிழர் மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை உருவாரு போல எடப்பாடி. ஆனா அலெக்ஸ் சத்தியமாடா எடப்பாடிக்கு இவ்வளவு விசுவாசமே வந்து யாரையும் பார்த்தல. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி விசுவாசமா இருக்க மாட்டான். இருப்பான் அதாவது 47 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. 111 தொகுதியில 3வது இடம். இது வரைக்கும் அதிமுக வாழ்க்கையில இப்படி ஒரு மரண தோல்வியை பார்த்ததே இல்ல. அவங்க ஒரு வாட்டி பார்த்திருப்பாங்க 96, அதுக்கப்புறம் பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தோல்விய. ஆமா ஆமா 96 ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட ஜெயக்குமார் ஜெயிச்சார் ப்ரோ. இந்த வாட்டி வந்து நம்பால் ஜெயிச்சிட்டாப்ல. இல்லங்க லீடர்ஷிப் இந்த தடவை ஜெயக்குமார் டெபாசிட் வாங்கல. அதுதான் ப்ரோ 96ல அவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்கும்போது கூட ஜெயக்குமார் ஜெயிச்சாங்க. இவனுங்க எவ்வளவு பயந்தாங்கொல்லினா, எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்தை தூக்கிட்டு அங்க நின்ன ஒரு சுயேட்சை வேட்பாளர் 55,000 ஓட்டு வாங்குறாரு. விசில் சின்னம்லாம் நின்று இருந்தா இந்த ஆளுமை எங்க எடப்பாடியார் தாங்கிறதெல்லாம் வந்து நகைச்சுவையின் உச்சமாயிட்டு இருக்கோம். இவனுங்க கண்டென்ட்டா மாறி இருப்பானுங்க. ஜஸ்ட் அடுத்த முன்னாள் எம்எல்ஏ இருப்பாப்ல. இத வச்சுக்கிட்டு இவனுங்க இங்க நம்ம கிட்ட வந்துட்டு என்ன கண்ட கருமத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஸ்டாலின் ஏதோ திருச்சி கிழக்குல நிக்க போறாராமா? நிக்கட்டும் ப்ரோ. அவர் திருச்சி கிழக்குல இல்ல நம்ம விஎஸ் பாபா எனக்கு சித்தப்பா பையன் யாராச்சும் இருக்காங்களா? கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்களேன். ஓ உண்மையாலுமே இருக்காரு ப்ரோ. இருக்காரு ஓஎஸ் பாபு இருந்தா கொஞ்சம் திருச்சி கிழக்குல நிறுத்தி வைங்க ப்ரோ. அதெல்லாம் பேய் கதை ப்ரோ. அவனுல கொண்டு போய் அதெல்லாம் ஃபேக் நியூஸ். சும்மா கலாய்க்கிறதுக்கு சொன்னேன் நானும். ஒருவேளை இடைத்தேர்தல நீங்க மறுபடியும் தோத்தாருன்னா அரசியல் பண்றதுக்கு அந்த இருக்கவே மாட்டேன் ப்ரோ. அந்த அளவுக்கு நான் நடந்த மேட்டரை சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல மறுபடியும் தேர்தல் வரும்போது இனிக்கோ வீரராஜன் நிக்க வைக்க முடியாது. அவன் ஏற்கனவே தோத்த எம்எல்ஏ
திருப்பி நிக்க வச்சா அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி அன்பில் மகேஷை நிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அன்பில் மகேஷுக்கு என்ன பயம்னா, நம்ம ஏற்கனவே தோத்துட்டோம், மறுபடியும் தோத்தா நம்ம பேர் கட்டிப்படுமேன்னு சொல்லி வேணும்னே அவன் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி ஸ்டாலினை வந்து தீர்மானம் போட்டு ஸ்டாலினை நிக்க வைக்கணும்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து கண்டனம் எழுப்பி இருக்கிறாங்க. உதயநிதி சைட்ல இருந்து எதுக்குடா தேவையில்லாம நீ வந்து எங்க அப்பனை கோத்து விட்டேன்னு சொல்லி. இப்ப அங்க யார் நிக்கிறது தெரியாம அவனுங்களே கதறிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். அதுக்கு பதில் அசம்பிளி துஷாசனன் ஒருத்தர் இருப்பார், அவரை தூக்கிட்டு வந்து நிறுத்த வைங்க, நல்லா இருக்கும். கனிமவளத்துறை முன்னாள் கனிமவளத்துறை அமைச்சர் இது துரைமுருகன் காட்பாடி. அவருதானா? அவருக்கு பேரு அதுதான் ப்ரோ. 90 அவர் பேரு அதுதான். ஆமா ஆமா ப்ரோ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி மட்டும் இல்லாம மீதி இருக்கு. இப்ப 4 பேர் ரிசைன் பண்ண 4 தொகுதி 5 தொகுதிக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து கண்டிப்பா போய் இறங்குவாரு. 5 தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் ஒரே ஒரு விக்டிம் கார்டு எடுப்பாரு. நான் நல்லா அடிச்சு சொல்றேன், இந்த விக்டிம் கார்டு தான் எடுப்பாரு ஸ்ட்ராட்டஜில. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து என்ன ஆட்சிக்கு வரவிடாம பண்ணாங்கன்னு சொல்லி அதை எடுப்பாரு அவரு. அதிமுக என்ன விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து அது எல்லாத்தையுமே பாத்துட்டாங்க ப்ரோ. இவங்க பண்ண எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து காமன் ஓட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தான் போடுவாங்க. நம்மளோட இந்த ஆட்சி நிர்வாகம் இந்த 20 நாள்ல நம்ம பண்ண மாற்றங்கள், கல்குவாரி மூடினது, டாஸ்மாக மூடினது, இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் போடுவாங்க. அதிமுக தொண்டர்கள் நம்மளுக்கு எப்படி போடுவாங்க? அதுக்கு விக்டிம் கார்டு தான் எடுப்பாரு நம்ம தளபதி. அதிமுகவோட ஓட்டு போட்ட தொண்டர்கள் இந்த அதிமுகவும் திமுகவும் வந்து சேர்ந்து கூட்டணி சேர பார்த்தாங்கன்னு சொல்லி அதை தான் எடுப்பாரு கையில. அதை எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவோட ஆதரவு வாக்காளர்கள் நம்ம சைடு வருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நம்மளுக்கு டபுள் மைண்டடா தான் ஓட்டே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி சாலிடா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம அதிமுகவோட முக்காவாசி தொண்டர்கள் நம்ம சீட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ரொம்ப ஏஜ்டானவங்க முகமே வந்து அண்ணன் வந்து எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ப்ரோட்ரேட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஓகேவா? இங்க இருக்கிற மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அவனால வந்து இது பட்டவன், அவனால வந்து ஆதாயப்பட்டவன், அது இதுன்னு ஒரு சில பேர்லாம் இருப்பானுங்க. எடப்பாடியார் அப்படி அப்படின்னு ஒரு சில கேரக்டர் எல்லாம் சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? அந்த கேரக்டர் தான் அந்த ஓட்ஸ். இப்ப வந்து 2 பேரும் சேர்ந்ததுன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நின்னானுன்னா 5 தொகுதியில் ஏடிஎம்கே டெபாசிட் கூட வாங்க. அன்புமணி ராமதாஸ் சொல்றா, நாங்க எதிர்கட்சி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து எதிரா நிப்போன்னு. டேய் நீ நிக்கிறது யாரும் வெறும் விஜய் இல்ல, வெறும் தளபதி விஜய் இல்ல, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக நிக்கிறீங்க. ஏற்கனவே அந்த மனுஷன் உங்களெல்லாம் ஓட விட்டவரு. அவர் இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தொகுதி உள்ள வந்து இறங்கினாருன்னா அதோட வந்து எழுச்சி எப்படி இருக்கும்? இல்ல அன்புமணி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எல்லா கேண்டிடேட்டும் வர முடியாது, 5ல 1 கூட பாமக கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஒரு டைலாக் போட்டு இன்னும் ஒரு 2 எம்எல்ஏ சேர்த்து ஓட்டிட்டு போயிடலாம், தள்ளிட்டு போயிடலாம். அதுதான் அவங்களோட நினைப்பு. அதுக்கு என்ன பிளான் நான் சொல்லட்டுமா? அந்த 2 எம்எல்ஏ வரும்ல, 6 எம்எல்ஏவோட நம்ம இங்க வந்து அட்டாச் ஆயிடலாம், கவுத்துட்டா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். இப்ப என்னன்னா 5 இருக்கிற காங்கிரஸ்க்கு 2 மினிஸ்டர் பதவி கொடுத்தாச்சு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு வர முடியாதுல்ல. அப்படி நின்னுட்டு இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, ஆட்சி நல்லா தான் போகுது, எங்கிட்ட 6 எம்எல்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உள்ள வந்து போடுறதுக்கு வந்து ஒரு வேலையை பாக்குறேன். அப்படி அதுக்கெல்லாம் இங்க ஒருத்தே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தனியா நிக்கும் போதே 35% வாக்கு வாங்கி இருக்கிறோம். இப்ப கூட கூட்டணி பாத்தீங்கன்னா விசிகா இருக்குது. தலித் மக்களோட ஒட்டுமொத்த ஓட்டு நம்மளுக்கு தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா IUML முஸ்லிமோட ஓட்டு நம்மளுக்கு வரும். காங்கிரஸ் சிறுபான்மையினர் எல்லாமே கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு நம்மளுக்கு தான் வரும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து அவங்க வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 35ன்றது 40 வரைக்கும் ஏறும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. திமுக வந்து இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதியில பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல மட்டும் தான் நிப்பாங்க. மீதி 4 தொகுதியில தேர்தலை புறக்கணிப்பாங்க. ஏன்னா 3 முனை போட்டியை விரும்ப மாட்டாங்க திமுக. 3 முனை போட்டி வந்தா நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். அவங்க 2 முனை போட்டியை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட தொண்டர்கள் கிட்ட வந்து அவங்க உள்ளடி வேலை செஞ்சு அதிமுக ஓட்டு போடும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால இந்த 5 தொகுதியில திருச்சி கிழக்குல மட்டும்தான் திமுக போட்டி போடும். மீதி 4 அதிமுக தொகுதியில வந்து அதிமுக வர்சஸ்
டிவிக்கே வரும். சீமான் வந்து வழக்கம் போல நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா தேர்தலையும் வந்து அவங்க கலந்துப்பாங்க. அது வேற விஷயம். அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 6% 3% அப்படிதான் வாங்க போறாங்க. அது வேற. ஆனா திமுகவோட பிளான் இதான். மீதி இந்த அதிமுகவோட 4 இடைத்தேர்தல் 4 தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இதை நான் அடிச்சு சொல்றேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடைத்தேர்தலை பத்தி ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. நான் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னா, கொங்கு அவனுக்கு போட்டேன்னு ஒக்கரைச்சானுங்க. ஆனா அந்த கொங்கு 10 தொகுதியில எஸ்பி வேலுமணி உண்மையை சொல்ற அவர் வந்து ஒரு துரந்தர் தான். எடப்பாடியோட ஒரு துரந்தர். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த 10 தொகுதியில போன எலெக்ஷன்ல எல்லாம் மனுஷன் வந்து யார கை காமிக்கிறோம்னா இந்த இடத்துல வந்து அந்த ஜெயிப்பாங்க. வேணுக்குன்னு அந்த 10ல எங்க இருந்தாலும் நிறுத்துறானோ அந்த ஆளும் ஜெயிப்பாங்க. அதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாரு அந்த ஆளு. ஆனா இந்த தடவை தொண்டாமுட்டரை தாண்டல வண்டி ஃபுல்லா 40 7 10க்கு 7 நம்ம 10க்கு 7 அது வேற. ஆனா என்னன்னா தலைவர் வந்து தொண்டாமுட்டத்தை வந்து வெளியே வந்து எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணல, எங்கேயுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு போன நியூஸ் என்னன்னா, நீங்க போன தடவை மாதிரி எல்லாம் கொஞ்சம் விட்டு பண்ணீங்கன்னா தொண்டாமுட்டூர்லயே தூக்கிடுவாங்க அப்படின்னு. நமக்கு அந்த எம்எல்ஏ வேணுங்கிறனால தொண்டாமுட்டூர்ல மட்டும் போக்கஸ் பண்ணாங்க. அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இங்க மீடியாவுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசிக்கலாம், வந்து நிக்க சொல்லுங்க. நம்ம தோத்தது எல்லாமே 500 ஓட்டு 600 ஓட்டு 400 ஓட்டு தான். மீறி போனா வச்சுக்கோங்களேன், நம்ம தோத்த பக்கமெல்லாம் 2000 3000 மேக்சிமம் ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்குமா? அதுவே 16 தொகுதியில 1000 ஓட்டுக்குள்ள தோத்தோம் போறோம். நம்ம 16 தொகுதியில 16ல 1000 தோத்தோம். 2000ல வந்து ஒரு 10 தொகுதி தோத்துருக்கோம். 2000 எல்லாம் தோத்துருக்கோம். அது வந்து ஒரு உண்மையானுமே கடுப்பான விஷயம். அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா கொங்கை வந்து அப்படியே வலிச்சு போட்டு இருந்திருக்கலாம். 3 இடம் மிஸ் ஆச்சு. பொள்ளாச்சி, வால்பாறை, நெக்ஸ்ட் வந்து தொண்டாமுட்டூர், இது ஒண்ணு மிஸ் ஆச்சு. ஐயோ என்னது 10 ரூபா பாலாஜி இடத்துல ஒண்ணு மிஸ் ஆச்சு. அங்கெல்லாம் வந்து என்னன்னா அவனை ஜெயிக்கணுங்கிறக்கோசரமே நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை போட்டு நிறுத்திட்டானுங்க. அந்த ஒரு மாதிரி பண்ணி அதுல ஒரு 4000 ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டானுங்க. இடைத்தேர்தல நம்ம கன்ஃபார்மா ஜெயிப்போம். எவனுமே எனக்கு தெரிஞ்சு எவனுமே நிக்க மாட்டானுங்க. நின்னா ஏடிஎம்கே தான் நிப்பானுங்க. வீம்புக்குன்னு வந்து நிப்பானுங்க. நீங்க பாருங்க டிஎம்கே வந்து நிக்காது. காங்கிரஸ் தான் 12 தோல்வி வந்து 13 தோல்வி ஆயிடும். அப்புறம் கன்ஃபார்மா டிஎம்கே திருச்சி கிழக்குல நிப்பாங்க. கன்ஃபார்மா டிஎம்கே வந்து உண்மையாலுமே ஒரு திருச்சி விஷயம் கிழக்குல தெரியல, எதுக்கு அண்ணன் வந்து கட்சி நடத்துறாருன்னு தெரியல. அந்த ஆள் ஒழுக்கமா எலெக்ஷன்ல நிக்காம இருந்தா நம்ம 200ல கிட்டத்தட்ட ஒரு 108க்கு மேல ஒரு 40 தூக்கி வந்திருக்கலாம். 2000 ஓட்டு அநியாயமா நம்ம தோத்த டிஃபரன்ஸ் எல்லாம் அவனு அவ்வளவுதான் வாங்கியிருக்கானே. எதுக்குடா இது இந்த வீணா டெண்டம் செல்லா ஓட்டா இருக்கிற போல எங்கிட்ட வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்டிகேவோட நிலைமை. இல்ல என்டிகே கணக்குல எடுத்துக்க தேவையில்ல. அவங்க அப்படிதான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நாங்களே எலெக்ஷன் நிக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. பைத்தியக்காரனா என்ன சொன்னாலும் இருக்கானுங்க. எனக்கு எக்ஸ்ப்ளோர் வர ட்விட்டருக்குள்ள வரக்கே வந்து எரிச்சலா இருக்கு. எங்கடா எவன்டா வன்மத்தை கிளறுவானேன்ட்டு. ஒரு சைடு பார்த்தா நியூஸ் சேனல்ல எல்லாம் உண்மையானுமே என்ன ஆகி போச்சுன்னா 5 வருஷத்துக்கு இப்படிதான் நம்ம மைண்ட் செட் இருக்கும் போல. காலையில எந்திரிக்கும் போது ஐயோ அண்ணன் என்ன வேலை செஞ்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு, நியூஸ போட்டு உட்காந்துருக்க வேண்டியதாவே இருக்கு. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா ஜெயிச்சிருவாரு, கொண்டு போய் சிஎம்சியில் உட்கார வச்சு நம்ம வேலையை பார்க்க போலான்னு பார்த்தா இது டெய்லியுமே நம்மள ஒரு அடிக்ட் மாதிரி ஆகி போச்சு எனக்கெல்லாம். இவனும் வன்மத்துல ஆடுறானுங்க போட்டு. அண்ணன் வந்து உங்களை எல்லாம் அரசியல் மயப்படுத்துறாரு ப்ரோ. ஆனா இது ரொம்ப ஒரு மாதிரி டிராமாவா போகுதுங்க. எனக்கெல்லாம் இப்ப தூங்கும் போது பக்கத்துல நம்ம சைட்ல வச்ச பாத்தீங்கன்னா அங்க மினிஸ்டரா இருக்கட்டும், எம்எல்ஏஸ் தொகுதியை பாக்குறாங்க, முன்னெடுக்கிறாங்க, லாண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு நினைப்பேன். ஆனா இந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இது பண்ணிட்டு ஒரு விவாத விட வச்சு நடத்திட்டு அதுதான் பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் இவர் தமிழினர் வச்சிடறாங்களா, சுத்தி அதுக்குள்ளே கூட்டு போகுது நம்மள. அது உண்மையானுமே அவங்க நல்லதுதான் பண்றாங்க நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம். அது இவனுக்கு வந்து இப்ப வரைக்குமே அந்த பணத்துக்கோசரம் அந்த ஒரு மீடியாவா இருந்து உண்மையுமே அடிமையா இருக்கானுங்கள ஒரு சில நாய்கள்லாம். அதையெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரமும் வருது. இதுல வேற ஒரு சில பேர் வந்து மீடியாவே கிடையாதுங்க. மீடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கூலிக்கு மாறடிக்குது. ஓகேங்களா,
ஒரு காலத்துல எப்படி அதுவும் இருந்துச்சு, நடுநிலை அது இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இது வந்து உங்களுக்கு இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு சில அதாவது வரக்கூடிய செய்தியை மறைப்பானுங்க. அதை விட்டு அவதூறு பரப்புறாங்க. இதை தாண்டி வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து மீடியா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாவும் ஃபெயில் ஆயிருக்கு, தோத்து போயிருக்கு. என்னன்னா ஒரு அதாவது சிஎம் கேண்டிடேட் சிஎம் தளபதி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிச்சு கட்சி அது ஜெயிச்சவர்னு சொல்லி 3வது கட்சின்னு கூட சொல்லல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இவனுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்புல இருந்து இவனுக்கு ஆனந்தல இருந்து ஒரு ப்ரொபகண்டால இருந்து இவனுக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. சோ ஒட்டுமொத்த மீடியா பத்திரிகையாளர் இவங்க எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கானுங்க. சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாம் அரசியல் பேசவே தகுதி இல்லை. இவங்களுக்கு நம்ம பசங்க எவ்வளவு திறம் பெற்று புதுசா இன்னைக்கு வந்துருக்காங்க பாருங்க பசங்க, நம்ம பசங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது பழைய இதெல்லாம் பார்த்துட்டு ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அவங்களே நல்லா பேசுறாங்க. ஆனா இவனை காலங்காலமா உட்காந்து பேசுறவங்க எல்லாருமே நீ தோத்து போய் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மீடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி பேசுறதுக்கும் தகுதி கிடையாது, இவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் தகுதி கிடையாது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இது குழப்பம் ஜனங்களுக்கே இவன மேல நம்பிக்கை போச்சுங்க. இந்த வாட்டி சோசியல் மீடியா ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னா இவனு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு ஃபுல்லாவே. எதுவும் பெருசா பாத்தீங்கன்னா இதா காமிக்கல. போராட்டங்கள்லாம் அவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எதையும் காமிக்கல. சோசியல் மீடியா தானே எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு கொண்டு போய் பிரச்சனையை சேர்த்தது. சோ இங்க வந்து திருமாவளவன் ட்வீட் பாத்தீங்களா? திமுக செருப்பால வச்சிருக்காரு அப்படிங்களா? முன்னாடி. நெல்லை மாவட்டத்தில் மென் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் விடுதலை சிறுத்தைகளின் தொடர் முயற்சியால் 10 மாதங்களுக்கு பின்னர் கொலையாளி சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் நேர்மையான நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக வந்து செருப்படி ப்ரோ, ஓப்பன் செருப்படி. 10 மாசமா போராடி திமுக சொல்லுங்க. எதுக்கும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க இல்ல நீங்க சொல்றது இனிமேல் பேக் ஃபுட் இல்ல ப்ரோ. ஆல்ரெடி விசிகாவோட தொண்டர்கள் வந்து புரியுதுடா, எதுக்கும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வன்னியரசுக்கு வந்து அந்த சீட்டு கொடுக்கும்போது ஒரு கூட்டு போய் உட்கார வச்சாருல்ல, அதுவே பாத்தீங்கன்னா அது டிஎம்கேக்கு செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னுங்களா நின்னது எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டியா, இங்க பாரு நாங்க போய் உட்கார்றோம் பாரு, எங்க ஆள உட்கார வைக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிச்ச மாதிரி தான். அந்த வன்னி அரச வந்து கருணாநிதி வந்து என்ன கேட்டிருக்காரு, உனக்கு பொது தொகுதி தேவையான்னு கேட்டாருன்னு வன்னி அரசே வந்து பதிவு பண்ணாரு. வன்னி அரசுல திருமாவளவனே சொல்லியிருக்காரு கருணாநிதியை பத்தி. வன்னி அரசு வந்து டிவி ஷோல சொன்னாரு. வன்னி அரசு ஆமா பதிவு பண்ணாரு. வன்னி அரசு கருணாநிதி வந்து எங்க கிட்ட அதே நெல்சன் முன்னாடிதான் ஆமா உங்களுக்கு பொது தொகுதி தேவையான்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு வன்னி அரசு பதிவு பண்ணாரு. இன்னைக்கு அந்த வன்னி அரசு வந்து ஒரு அமைச்சர், அதனாலதான் வயிறு எரியுது அவனுக்கு. அந்த போராட்டம் போன இடத்துல போய் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. எம்எல்ஏ கூட கிடையாது, ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இப்ப திமுகவோட தொண்டர்கள் எல்லாம் நம்ம பக்கம் தான். எனக்கு ஒரு டவுட் சைடு இல்ல. எனக்கு ஒரு டவுட், நான் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கிறேன். அடுத்த எலெக்ஷன்ல திமுக வேலை செய்ய ஆள் இருப்பாங்களா? அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. நான் சொல்றது பணத்தை நிறைய கொட்டி வச்சிருக்கானுங்க, இருக்கிற பணத்தெல்லாம் வெளில எடுப்பானுங்க. இல்ல நான் சொன்னதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு ப்ரோ. அதுல நிறைய A+ ரவுடிஸ் இருக்குது, அதெல்லாம் உள்ள போகுதே. இதுவும் வாஸ்தவம் தான். இன்னொன்னுங்க, இந்த கஞ்சா இந்த இதெல்லாம் பிடிக்கிறாங்க ஒரு போதை பொருள்லாம், இதுலயே பாதி திமுக காரன் காலி ஆயிடும். நான் அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணேன். பாதி A+ இருக்கும், அதெல்லாம் உள்ள போச்சுன்னா எங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கும் திமுக. இல்ல ப்ரோ, ஜென்ரலாவே திமுகன்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பெருமை மார்க் தட்டிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எலெக்ஷன் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட ஓட் கவுண்ட் ஆரம்பிக்கிறதே 10% இருந்து ஆரம்பிக்கும், சிறுபான்மையினர் தலித் ஓட்டுகள் எங்களுக்குன்னு சொல்லுவானுங்க. இன்னைக்கு அது எதுவுமே இல்லையா அவங்க கிட்ட. இப்ப அவங்ககிட்ட இருக்குது எல்லாமே வெறும் திமுக ஓட்டு. இல்ல 20 தொகுதி முன்னணியில் தானே ஆரம்பிப்பாங்களே அவங்க ஆரம்பிக்கும் போது. அதுதான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு இல்லையா அவனுங்கிட்ட, அது எல்லாமே போயிடுச்சு அவனு கையை விட்டு. ராகுல் காந்தி 2029 நாங்க வந்து தாவேக்கான்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாரு பிரகடனப்படுத்தி. இப்ப நம்ம விசிகாக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறோம். 2031 வரைக்கும் நம்ம அமைச்சர்கள் தான் அவங்க. IUML நம்ம அமைச்சர்கள். அவங்க எப்படி அவங்க வந்து 2029 வெளியே போவாங்க? அவங்களும் நம்மளோட தான் இருப்பாங்க. சோ முஸ்லீம் ஓட்டும் நம்மளுக்கு தான், கிறிஸ்டின் ஓட்டு நம்ம தளபதியே கிறிஸ்டின், அதனால கிறிஸ்டின் ஓட்டு வேற எங்கேயும் போகாது.
தலித்தோட ஓட்டும் நம்மளுக்கு தான் வரப்போகுது. யாரை வச்சு இவனுங்க திமுக ப்ரோ வந்து 2029 பிரச்சாரம் எனக்கு பண்ணுவானுங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அது உண்மையான்னு தெரியல. கூர்க்குக்கு போயிட்டு மோடியோட சேரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கதா கேள்விப்படுறேனே, உண்மையா? ஆமா. அது வந்து ஸ்டாலினே அவர் பையன் அவங்க மரமும் அது ஒண்ணும் அவங்களுக்கு புதுசு இல்லையே. அது அவங்களுக்கு புதுசு இல்லையே. 99 உதய் பிளஸ் ஜெய்ஷா இஸ் ஈக்குவல் டு 1999லயே போய் சேர்ந்தாங்க. குஜராத் கலவரம் நடந்தப்ப கூட அண்டா 18 மாசம் செந்தில் இருந்தாங்க. ஒரே நிமிஷம். அண்டா செந்தில் கிட்ட திமுக அதிமுக கூட்டணி வச்சுச்சாமேன்னு சொல்லி விவாதம் எழுத கேட்டப்ப, ஏன் கடந்த காலத்திலேயே வச்சிருக்க 98லயே வச்சிருக்கே, ஏன் அதை பத்தி அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அவங்களாம் அந்த அந்த இதுக்கு வந்துட்டானுங்க. அவங்க தொண்டர்களுக்கு வந்து மைண்ட் செட் உருவாக்குறாங்க ப்ரோ. பழம் பால்ல இல்ல அண்டா செந்தில் தான் சொல்றான். ஏங்க தாவேகா வந்து திமுகவை எதிர்த்து தீய சக்தின்னு சொல்லி தீய சக்தி கூட்டணியோட வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி வச்சா அது தப்பு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாவேகா கூட்டணி வைக்கும் போது அதுல வந்து அறம் சட்டப்படிதான் இருக்குது, அறம்லாம் வந்து பார்க்க கூடாதுன்றீங்க. அதே வந்து திமுக அதிமுக கூட்டணி வைக்கும் போது அதுல அறம் பார்க்கணும்ன்றீங்க. இது என்னங்க நியாயம் சொல்லிட்டு கதறினுங்கிறான் அவன்.